நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஒரு சில சிச்சுவேஷன்லலாம் ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே கம்பெனில உங்களுக்கு புரமோஷன் தரப்போறாங்க. அந்த புரமோஷன் மூலியமா உங்களுக்கு சேலரியும் ரிவைஸ் ஆகப்போது. உங்க டெசிக்னேஷனும் சேஞ்ச் ஆகப்போதுன்னா, அந்த புரமோஷன வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு இடத்துல ஜாப் தேடினீங்கன்னா, உங்களுக்கு டெசிக்னேஷனும் கொஞ்சம் ஹையரா கிடைக்கும். சேலரியும் கொஞ்சம் ஹையா கிடைக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனில 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 1 இயர்ல 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா, அந்த டைம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் குடுத்துருவாங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனில பாஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதனால ஒரு ஹைக் கிடைக்க போதுன்னா, அந்த ஹைக் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஹைக் கிடைச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு ஜாப் நீங்க கண்டிப்பா தேடலாம். 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டவுனா இருக்கு. இப்ப வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிய அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல அவசரப்பட்டு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு நான் ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ வொர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிய வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ண போறாங்க. அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு ரன் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டைமும் உங்களோட ரெசிக்னேஷன சப்மிட் பண்ணாதீங்க. அந்த அக்விசிஷன் முடிச்சுட்டு உங்க சேலரிலாம் ரிவைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் மணிகண்டன். பை.